ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. தேவனாகிய கர்த்தர் இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் எத்தனை நாட்கள் உபவாசிக்கிறோம்? பரிசேயன் சொல்லுகிறான், நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு தேவ ஜனமே, உங்களுடைய உபவாச நாட்கள் எத்தனை நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு நவீன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நூதனமான பிரசங்கங்களை கேட்டு உபவாசம் எல்லாம் இருக்க தேவையில்லை, கர்த்தர் நம் இருதயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேற எதனாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி கர்த்தர் சீஷர்களுக்கு சொன்னதையும் நாம் அறிகிறவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது அவருடைய ஊழியத்தை அவர் தொடங்குவதற்கு முன்பாக இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தாராம். இன்றைக்கு தேவ ஜனமே, தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எந்த ஒரு காரியத்தை செய்ய விரும்பினாலும், எந்த ஒரு தேவைக்கு நீங்கள் தேவ சமூகத்திலே நின்றாலும் உபவாசித்து ஜெபியுங்கள். அந்த காரியம் வெற்றி அடைந்த பின்பு, அந்த காரியம் நன்மையாக முடிந்த பின்பும் அதற்கு நன்றி சொல்லி உபவாசித்து ஜெபியுங்கள். இதை கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லி யோவேலிலே நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த நாட்களிலே கூட உபவாசங்கள் குறைந்து போகிறதா இருக்கிறது. பிபி, சுகர் என்று சொல்லி மற்றும் அநேக வியாதிகளை சொல்லி எங்களால் இருக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. தேவனை நீங்கள் சார்ந்து வாழுகிற பொழுது நீங்கள் உபவாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற அந்த பிசாசனுடைய கிரியைகளை கர்த்தர் நிச்சயம் நிர்மூலம் பண்ணுவார். இன்றைக்கு தேவ ஜனமே, நாம் உபவாசிக்கிற பொழுது, உபவாசித்து நாம் ஜெபிக்கிற பொழுது, உபவாசித்து தேவனை ஆராதிக்கிற பொழுது, உபவாசித்து நம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பொழுது அதற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனவே தேவ ஜனமே, உபவாசத்தை நினைவுகூருங்கள். உலகத்திலே புறஜாதியார் உபவாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை ஆராதிக்கிற நாம் உபவாசத்தை மேற்கொள்வோம். உபவாச நாளை நியமியுங்கள். பெரிய காரியங்களை சுதந்திரியுங்கள். இத்தனை நாட்களாய் உங்கள் வாழ்க்கையில தடையாயிருந்த காரியங்களுக்கு உபவாசத்தை நியமித்து ஜெபியுங்கள். நிச்சயம் கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொன்னீரே ராஜா. தகப்பனே, உபவாசித்து நீர் ஜெபித்தது போல நாங்களும் உபவாசித்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. சாக்கு போக்குகளை சொல்லாதபடிக்கு எங்கள் சரீரம் வியாதி இல்லாமல் வாழ நாங்கள் உபவாசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.